ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் வீக்ல இருந்து பார்த்தீங்கன்னா, பேண்ட்ரி கிளீனிங் தான் பண்ணிட்டுருந்தேன். எல்லா பாட்டில்ஸையும் வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். எப்பவுமே வந்து நான் மந்த்லி கிராசரி போறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பேண்ட்ரில இருக்கிற கிராசரி ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து முதல்ல பாட்டில்ஸ்ல ரீஃபில் பண்ணிடுவேன். அந்த பாட்டில் ஃபுல்லா இருந்ததுன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஐட்டம வந்து நான் அந்த மந்த் வாங்க மாட்டேன். நெக்ஸ்ட் மந்த் தான் வந்து வாங்குவேன். ஸோ இந்த மாரி பண்ணும்போது நம்ம ரிப்பீட்டட் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்து பேண்ட்ரிய வந்து தேவையில்லாம ஃபில் பண்ண மாட்டோம். இதுதான் நான் கொஞ்ச நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா முன்னாடி வந்து நானும் அ ஐட்டம்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாம திருப்பி வாங்கிட்டு வந்து அது வேஸ்ட்டா போயிடும். ஸோ இது நான் என்னோட முன்னாடி விளாக்ஸ்லயும் வந்து சொல்லியிருக்கேன். நெறைய சிஸ்டர்ஸ் வந்து அத ஃபாலோ பண்ணி ஃபுட் வேஸ்டேஜ் கம்மியாயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு டிஎம் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அஞ்சர பெட்டி பார்த்தீங்கன்னா, நான் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் யூஸே பண்ணல. ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டே இருந்தேன். அதையும் வந்து ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு, வெள்ள உளுந்து பருப்பு, சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, அப்புறம் வரமிளகா இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இது வந்து மசாலா டப்பா, இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைப்பேன். இதுவும் வந்து காலியா இருந்துச்சு. ஸோ இதையும் வந்துட்டு நல்லா ரீஃபில் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸ் வந்து எனக்கு அவ்ளோ சீக்கிரம் தீராது. இது ஒரு 2 மந்த்ஸே வந்து எனக்கு வரும். அதுக்கு மேலேயே கூட வரும். நம்ம கடுகுலாம் போட்டு வச்சிருக்கிற அஞ்சர பெட்டி மட்டும் நான் ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ள ரீஃபில் பண்ற மாரி வரும். கண்டிப்பா வந்து வரமிளகா எல்லாம் தீர்ந்திருக்கும். இந்த ஆர்கனைசேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.